ஏன் அப்படி சொல்ற? ஏன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க இந்த மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா அவளால தாங்கிக்க முடியுமா? அவ சந்தோஷப்படுவாளா? அத நீ என்கிட்ட சொல்றியா? உன் வலியும் வேதனையும் எனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையே அவதான பிரபா. அவ மேல நீ உயிரியே வச்சிருந்த. அவ கூட நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்ட. அவ இல்லாத வெறுமை உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் மனசுடைஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம், எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல பிரபா. நான் வெளியில வந்தேன்னா எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். இது வரைக்கும் எப்படியோ நடிச்சிட்டேன் பிரபா. ஆனா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கிறதுக்கு மனசுல தெம்பும் இல்ல, நான் வாழ்றதுக்கு அர்த்தமும் தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பிரக்யா. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு அம்மு நம்ம கூட இல்லாம போறதுக்கு காரணமானவங்கள சும்மா விட்டுறணும்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நம்மளோட இந்த நிலைமையை பார்த்து அவங்க கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. அம்மு போனது நம்ம 2 பேருக்குமே பெரிய இழப்பு தான். ஆனா அதுக்காக இப்படியே இருந்துடக்கூடாது. அவளுக்காக வாத இந்த போராட்டத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணும். நாம தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் அம்மு செஞ்ச இந்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த லட்சியத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அம்மு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நாம மட்டும் இதை செய்யலனா அதுக்கப்புறம் அம்முவோட ஆன்மா நம்மளை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்காது. சரி பிரக்யா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் என்ன சொல்றது? என்னால உங்களை மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. நான் என் அம்முவுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். என் உயிரே கூட கொடுப்பேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அம்முவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றியே தீருவேன். அது நிச்சயமா நடக்கும். கடைசி ஆசையா? ஆமா பிரக்யா, இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் தைரியத்தை இழக்கவே கூடாது. நான் உங்க கூடவே இருக்கிறத நினைச்சுக்கிட்டு நீங்க இன்னும் தைரியமா இருக்கணும். நான் ஏன் இந்த முடிவெடுத்தேன்னா, என்னால இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு பாரம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கவனம் எல்லாம் என் மேலதான் இருக்கும், உங்க லட்சியத்து மேல இருக்காது. நான் உங்க வெற்றிக்கு தான் காரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்க்கா, உங்க தோல்விக்கு கிடையாது. அதனாலதான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன். அக்கா, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உங்களை விட்டு போனதை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. மாமாவோட எதிரிகளையும் நம்ம எதிரிகளையும் சும்மா விட்டுறக்கூடாது. மாமாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சவங்கள, உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சவங்கள நீங்க தண்டிக்காம விட்டுறக்கூடாது. உங்க காதல நீங்க ஜெயிக்கணும். மாமாவும் நீங்களும் ஒன்று சேரணும். அப்படி நடந்தாதான் என் காதல நான் ஜெயிச்ச மாதிரி உணர்வேன். உயிரோட இருந்த வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்காக என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா ஏசாவை காரணமா வச்சு உங்க லட்சியத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். ஆனா இது என்னோட கடைசி ஆசையா நினைச்சு நீங்க நிறைவேற்றி வைக்கணும். நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நம்புறேன். பாத்தீங்களா பிரக்யா, சாகறதுக்கு முன்னாடி கூட நமக்கு தைரியம் சொல்லிட்டு போயிருக்கா. அவளுக்காகவாது ஏதாவது செய்யணும்னு என் மனசு துடியா துடிக்குது. ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. நீ கவலைப்படாத பிரபா. இப்ப நாம இருக்கிற நிலைமையில தன வயதுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதோ ஆலியாவும் முக்கியம் இல்ல, அம்முவை கொன்னவங்களை கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். அதனால ஒருத்தர் மாட்டினாலும் மத்த எல்லாருமே மாட்டிப்பாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.